ஒரு சமயம் அகத்திய முனிவர் பைரவநாதரின் அவதார கதையை சொல்லும்படி கார்த்திகேயரிடம் கேட்டார். தேவர்கள் ஒருமுறை கேட்டார்கள், தெய்வங்களில் யார் பெரியவர் என்று. அகங்காரத்தில் மூழ்கிய பிரம்மா பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் என்று தன்னை பெரியவர் என்று கூறிக்கொண்டார். விஷ்ணுவின் வடிவமான ரிதுதேவா பிரபஞ்சத்தை பாதுகாப்பவர் என்று கோபத்துடன் கூறினார். அவர்களை சமாதானப்படுத்த முடியாமல் தேவர்கள் சண்டையிட்டனர். தேவர்கள் விடைக்காக வேதங்களை நோக்கினர். வேதங்கள் சிவபெருமானை பெரியவனாக அறிவித்தன. பிரம்மாவை தவிர அனைவரும் ஒப்புக்கொண்டனர். தன் அகங்காரத்திலும் கோபத்திலும் பிரம்மா சிவனை அவமதித்தார். திடீரென்று ஒரு நெருப்பு தூண் வெளிப்பட்டது. அதிலிருந்து ஒரு சிறுவன் தோன்றினான். பிரம்மா சிறுவன் தனது 5வது தலையிலிருந்து வெளிப்பட்டதாக நினைத்து அவனுக்கு ருத்ரா என்று பெயரிட்டார். சிறுவன் பைரவா என்ற கம்பீரமான மனிதனாக மாறினான். பிரம்மா பைரவரை காசியின் பாதுகாவலராக ஆக்கினார். அவமானப்பட்ட பைரவர் பிரம்மாவின் 5வது தலையை வெட்டினார். தன் தவறை உணர்ந்த பிரம்மாவும் தேவர்களும் பைரவரை போற்றினர். இவ்வாறு பைரவநாதரின் புராணம் பிறந்தது.